நான் இங்கிலீஷ் படிச்சேன், அதனால என் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம நீ என்ன ஐடில இருந்தாலும் அம்மாவை மதி, அப்பதான் நல்லா இருக்கும் இல்லையா? போச்சு. எபேசியர் 6:1-2 பார்க்காம சொல்லு, எப்பொழுதும் பைபிள் தரக்கூடாது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என்ன அம்மா அப்பாவை மட்டும்தான் கனம் பண்ண, மாமியை கனம் பண்ண மாட்டேன். வாழ்க்கையே போச்சு. மாமியை அம்மாவை பார்த்துரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். பெற்றோரை நேசி. பெற்றோர் இன்னைக்கு பாருங்க, உலகத்துல பெற்றோர் அடிக்கிற பிள்ளைகள் மோசம். நம்ம தேசத்துல, இலங்கைக்கு வாங்க, உலக நாட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை. முந்தித்தான் பார்த்தா உலக நாள்ல அம்மா கொள்ற அப்பா கொள்ற. இலங்கையில படுமோசமா இருக்கு, வடக்கு கிழக்கு படுமோசமா இருக்கு, தெற்கு மேற்கு படுமோசமா இருக்கு. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளையா வாழுவதற்காய் கர்த்தர் நம்ம இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது தண்ணீர் நிற்கிற தாமரையில ஒரு நாளும் தண்ணி அதுல படாது. கடல்ல நிக்கிற உப்பு மீன் ஒரு நாளும் என்ன செய்யாது, உப்பு தண்ணீரே வாழ்கிற மீனுக்கு உப்பு இருக்காது. அதை போல இந்த கோணலும் மாறுபாடும் நிறைந்த இந்த இலங்கையிலே, உலகத்திலே கிட்டத்தட்ட 850 கோடி மக்கள் வாழுகிற தேசத்திலே நானும் நீங்களும் ஒரு நல்ல பிரஜையாக, நல்ல தேவனுடைய பிள்ளையாக, மரண பரியந்தம் அவருக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகமான பாத்திரங்களாய் வாழுவதற்காய் கர்த்தர் இன்றைக்கு மங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆமென். குடும்பத்துக்கு உபயோகமாயிருங்க, சக மனிதனுக்கு உபயோகமாயிருங்க. இன்றைக்கு நன்றி இல்லாத மனிதர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள், தீமை செய்கிறவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள், அநியாயம் பண்ணுகிறவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில கொள்ளையடிச்சது போல ஒரு நாடு இலங்கை வேறு நாடே இல்லை. என்ன எல்லாம் பார்த்தா வீடு இல்லாதவன் காணி இல்லாதவன் எல்லாம் 1,52,6,600 ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கான். பார்த்தா அட்ரஸ் இல்ல, கள்ள போய் போட்டலாம். அப்படி எல்லாம் அந்த நாடு அதுல எல்லாம் பெருசா நிக்குது. கோணலும் மாறுபடும், எங்கேயும் நல்லது இல்ல, எங்கேயும் எல்லா இடமும் கெட்டது. ரோட்டில் யாரோட நல்லது பேசுறா, சண்டைக்கு வந்துடுறான். அட்வைஸ் சொன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்காது. இப்ப வளர்ந்து வர வாலிய பிள்ளைகளுக்கு அம்மா இதை செய்யாத, அதை அப்படி நீங்க உங்களுக்கு என்ன தெரியும், 90 நான் ஐடியில நிக்கிறேன், நீ கடைசியா தலைகளா தான் போவேன். மற்றோட அட்வைஸ் கேட்க வேண்டும், மற்றோட புத்திமதிகளை கேட்க வேண்டும். நாங்க நல்ல காரியங்களை நினைத்து நல்ல முறையில் என்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ முடியும். ஆமென். திருப்பலாம் எபேசிய பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15. வெயிட், எல்லாரும் திருப்புங்க, பக்கத்தை சொல்லு. 6 நிமிஷம். புதிய ஏற்பாடு 271. தங்கச்சி நிவேதிக்கும் ஒரு பைபிளை காட்டுங்கிறான். நீ போ பக்கத்துல ஒரு கதை எடுத்தா. ரைட். கோணலும் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. இங்க பார்த்து வாசிக்கலாம் எல்லாரும். கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல் பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள். அல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளையாய் வாழணும் என்று சொன்னால் தேவனுடைய சுடரிலே பட்டயமாகிய வசனத்தை எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. எதை செய்தாலும் இந்த வேத வசனத்தின்படி இது சரியாண்டு பார்க்க பழகணும். பேசுற வார்த்தையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளை வளர்ப்பா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், உன் படிப்பா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம், நீ செய்கிற வேலையா இருக்கலாம், நீ பெற்றுக் கொள்கிற வருமானமா இருந்தாலும் எதுவானாலும் வேதத்தின் படி இது சரியாண்டு எத்தனை பேர் பார்க்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தருடைய சத்தம் அவர்களை நடத்தும், கர்த்தருடைய சத்தம் அவர்களை உயர்ந்த அடைக்கிறது வைக்கும், கர்த்தருடைய சத்தம் அவர்களை நீதிமான்களாய் மாற்றும். அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபை கோணலா போகுது. என்ன தண்ணிய குடிச்சது துப்புறான். எங்களை விசுவாசி எல்லாமே தலையாக்குள்ள அபிஷேக துப்பல் ஏசு செய்தா காட்டினார். வெரி கேர்ஃபுல். முந்தின நாள் ஒருவர் என்னோட தொடங்கினான், வாட்ஸ்அப்ல தொடங்கினான். என்ன
உங்கள்ட்ட 4 கேள்வி இருக்கணும். அவன் ஒரு நாஸ்திக மாதிரி போன கிழமை வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து இங்க கண்ணா பிடிச்சி இவனுக்கு 2 போடணும் ஆண்டவரே இவனை மறுபடியும் கேட்டான். கேள்வி முதல் கேட்டான், தண்ணி துப்புறது சரியா? நான் சொன்னா புள்ள. அப்ப இன்னொன்னு சொன்னான், இன்னொரு பாசரை பார்த்தேன், தொண்டையில வருத்தம்னா தொண்டையில குத்துறாரு, மார்பில் வருத்தம்னா மார்பில் குத்துறாரு, வயிற்றுல வருத்தம்னா வயிற்றுல குத்துறாரு. இது சரியா? அதுக்கு ஏன் ஊழியமே இன்றைக்கு கோணலும் மாறுபடமாய் மாறி, பிரசங்கமே அநேக பிரசங்கம் கோணலும் மாறுபடமாய் மாறி, சபைகளே இன்றைக்கு எப்படி மாறிட்டு கோணலும் மாறுபடமா மாறி. வெளியால ஏதோ கம்பியில கிழிச்சதும் உடுப்பு போல சபையில பார்த்து அலங்கோலமா இருக்கு. நம்ம சபையில அந்த சேட்டையே இருக்கக்கூடாது. நாய் கடிச்ச டம்சரோட சோட்ஸோட உள்ளுக்கு வரக்கூடாது, வந்த வழியால போயிடணும். சர்ச் கர்த்தருடைய, நாங்க கர்த்தருடைய ரத்தத்தினால் கிருபையில ரட்சிக்கப்பட்டவர். வசன்சோ காட்டுறதுல சபை, பரிசுத்தத்தில் வளருவதுதான் சபை. பரிசுத்தத்தில் இன்னும் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் சபையாகிய நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. ஆக நம்முடைய சபை கோணலும் மாறுபாடுமா இருக்கு, கிறிஸ்தவ சமுதாயம் கோணலும் மாறுபாடுமா இருக்கு.